ஸ்டெல்லா, காலையில இருந்து ஒரு பஸ் கூட காணும். நம்ம வந்த நேரமா என்ன இது? டவுன் பஸ் ஒன்னத்தையும் போக காணும். ஐயய்யோ. அக்கா ஒருவேளை இன்னைக்கு பஸ் எல்லாம் எதுவும் வராதோ? நம்ம தான் அது தெரிஞ்சுக்காம வந்துட்டோமோ? ஸ்டெல்லா, டவுன் பஸ் எல்லாம் என்னைக்குமே நிப்பாட்ட மாட்டாங்க. இந்த மாதிரி நம்ம எங்கேயாவது அவசரமா வெளியே கிளம்புனாதான் அன்னைக்கு ஃபுல்லா பஸ்ஸே வராது. நான் வேற காலையிலேயே உனிய பட்டினியே கூப்பிட்டுட்டு வந்துட்டேன். எனக்கும் பசிக்குது. உனக்கு பசிக்குதா இல்லையா? என்னடி பேசாம உட்காந்துருக்க? இந்த வெய்ய எப்படி இருக்கு உனக்கு? ஐயா, எனக்கே மண்டை குறுங்குற வர மாதிரி இருக்கு. எனக்கு லைட்டா பசிக்குதுதான். ஆனா என்ன பண்றது? ஹாஸ்பிடலுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா பாத்துக்கலாம்க்கா. என்னடி பசிக்குதுன்னு உட்காந்துருக்க? என்கிட்ட அப்பமே சொல்லியிருக்கேன்ல. அங்க வா, பக்கத்துல ஒரு பாட்டி கடை இருக்கு, அங்க போய் 2 இட்லியை போட்டுட்டு வரலாம். அக்கா இடையில பஸ் வந்துட்டா அப்புறம் திரும்ப உட்காந்துருக்கணும். எக்ஸ்கியூஸ் மீ லேடிஸ். அவா கடலூர் எங்க இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? கடலூரா? கடலுக்குள்ள இருக்கும் கடலூர். இங்க வந்து கடலூர் எங்க இருக்குன்னு கேட்ட? நீ எந்த ஊரு? ஐ எம் ஃப்ரம் சிங்கப்பூர். நான் சிங்கப்பூர்ல இருந்து எங்க மாமா பேச்சுக்கு வந்திருக்கேன். நான் தமிழ்நாட்டுக்கு புதுசு. கடலூர் எங்க இருக்குன்னு தெரியாது. கொஞ்சம் எப்படி போகணும்னு வழி சொல்றீங்களா? இக்கா நீங்க என்னக்கா அவன்கிட்ட பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டு நிக்கிற? எனக்கு என்னவோ அவனை பார்த்தா திருட்டு பையன் மாதிரி தெரியுது. இல்ல, எனக்கும் அப்படிதான் தெரியுது. திருடுறதுக்கு என்னென்னவா வேஷம் போட்டு வரானுங்க பாத்தியா? இக்கா வாக்கா முதல்ல இருந்து இடத்த விட்டு போலாம். இல்ல, அமைதியே இரு. இன்னைக்கு இந்த திருட்டு பையனை கையும் களவுமா போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தா அன்னைக்கு வசந்திக்கு என்ன மரியாதை கிடைச்சதோ அதுக்கு மேல நமக்கு கிடைக்கும். அக்கா என்ன பண்றேன்னு வேடிக்கையை மட்டும் பாரு. பேச்சுவை அவங்க கிட்ட தான் கேக்குறேன். கடலூர் எங்க இருக்கு? பிளாடி இந்தியா. ஓ சன் இஸ் டூ மச்யா. வாட்சி நீங்க 2 பேரும் எங்க போறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. கொஞ்ச நேரம் உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கலாம்னு நினைக்கிறேன். நாங்க 2 பேரும் பசேரி பரலோகம் போலாம்னு இருக்கோம். கூட வேறியில பரலோகம்? வாட் இஸ் பரலோகம்? ஐ டோன்ட் நோ பரலோகம். தொற நல்ல இங்கிலீஷ் எல்லாம் பேசுது. யா தேங்க்யூ. ஐ டோன்ட் நோ தமிழ். கொஞ்சம் தமிழ் பேசுவேன். எங்க அம்மாவோட ஊர் எங்கிட்ட கடலூர் தான். பட் நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாம் சிங்கப்பூர் தான். ஓ அப்படியா? சரிப்பா. இக்கா இந்நேரத்துக்கு பஸ் எதுவும் வராதுன்னு நினைக்கிறேன். நம்ம எதுவும் ஷேர் ஆட்டோ இருந்தா பிடிச்சிட்டு போலாமா? சரிம்மா ஸ்டெல்லா, நீ சொல்ற மாதிரியே ஷேரோடலே போய்க்கலாம். ஓசி பஸ்ஸுக்காக நின்னுட்டு இருந்தா இந்த நாள் ஃபுல்லா நின்னுகிட்டு தான் கிடக்கணும். பியூட்டி ஃபாரின்ல எல்லாம் ஏசி பஸ் தான் கேள்விப்பட்டிருக்க. இது என்ன ஓசி பஸ் புதுசா இருக்கு? ஐ டோன்ட் நோ. வாட் இஸ் திஸ்? ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் மீ. அதுவா, தமிழ்நாட்டுல பொண்ணுங்க மட்டும் போறதுக்காக கவர்மெண்ட்ல இருந்து ஃப்ரீயா பஸ் விட்டுருக்காங்க. எங்க வேணா ஏறிக்கலாம், எங்க வேணா இறங்கிக்கலாம். அதான் ஓசி பஸ். வாவ், சூப்பர். ஸ்டெல்லா, ஷேராட்டா எதுவும் வருதுன்னு பாருமா. பியூட்டி ஷேராட்டானா என்னன்னு கேட்க போறியா? நோ. உன் நேம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்னு. டேய், உங்களை மாதிரி எத்தனை பேரை பாத்திருக்கேன். இப்ப பேர் என்னன்னு கேப்ப, அப்புறம் பக்கத்துல வந்து நிப்ப. அதுக்கு பிறகு கொஞ்ச நேரம் ஈன பல்ல காமிச்சிட்டு பர்ச நேக்கா அழுக்கா அடிச்சுட்டு போலாம்னு பாக்குறியா? ஸ்டெல்லா, இத புடிடி. ஹே பியூட்டி, வாட் இஸ் திஸ்? பியூட்டியாவது பாட்டியாவது ஆளி மொகரி மாதிரி சட்டை போட்டுருக்கா மாதிரி சட்டை. சீக்கிரம் வெயிலுக்கு இதுல என்னடா சட்டை? பாரில இருந்து நீ வந்திருக்கன்னு சொன்னா நான் நம்பணுமா? பணம் பறிக்கிறதுக்கு திருடுறதுக்கு எத்தனை பேர் இப்படி கிளம்பிருக்கீங்க? இன்னைக்கு உனைய போலீஸ்ல விட்டு உனைய ராவி எடுத்துறேன்டா. திருட வாங்க. அக்கா ஏன்க்கா எல்லாரையும் கூப்பிடுற? ஸ்டெல்லா, அமைதியா இரு. அப்பதான் எல்லாரும் வருவாங்க, கூட்டம் கூடும். வந்து எங்க இவனை அடிச்சு கிடிச்சு வச்சிட போறாங்க. இப்ப என்ன நம்ம கிட்ட திருடவா வந்தா? ஏய் வீடு சாம இருக்கியா இல்ல? வாட் ஆர் யூ டூயிங்? ஷிட், தமிழ்நாட்டுல வந்து ஒரு அட்ரஸ் கேட்டா இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகுமா? வாங்கல திருட. ஐயோ அக்கா, கூட்டம் கூடிச்சுன்னா அப்புறம் நமக்கு தான் பிரச்சனை. எங்கேயும் யாரும் அடிச்சு ஏதாவது செஞ்சிட போறாங்க. நீ ஒரு ஆளு சும்மா இருடி. கூட்டம் சேர்த்து ஊரே ஒண்ணு கூடி அப்படியே இவனை எப்படி அடிக்க பாரு. யாரு இப்படி எல்லாம் கத்தி கூப்பாடு பட்டாதான் 4 பேர் வருவாங்க. வர்றவங்கள திருடனை பிடித்த வீரப்பெண், திருட்டு கும்பலை கூண்டோடு ஒழித்த திங்க பெண்ணும்னு அப்புறம் பேஸ்புக்லயும் ட்விட்டர்லயும் நம்மள போட்டு தாக்குவாங்க. நாளைக்கு காலையிலேயே பாலிமர் காரனும் பிகேண்ட் காரனும் நம்ம வீட்டு வாசல்ல தான் நிப்ப பாத்துக்க. ஐயோ என்னக்கா நீ? ஆமாடி, 4 பேருக்கு நம்மள பத்தி தெரியணும்னா இந்த மாதிரி எதுவும் செஞ்சு விட்டாதான் உண்டு. அக்கா இப்பெல்லாம் நல்லது பண்ணாலும் யாரும் நம்மள திரும்பி பார்க்க மாட்டாங்க. சும்மா பைத்தியம் மட்டும் சிரிச்சுக்கிட்டு முடிய கோதிக்கிட்டே எதுவும் தேவையில்லாத வேலை செஞ்சாதான் எல்லாரும் நம்மள திரும்பி பாப்பாங்க. பேஸ்புக்லயும் வாட்ஸ்அப்லயும் அந்த மாதிரி இருக்கிறவங்க தானே வைரல் ஆகுறாங்க. வீடுங்கறல ஏண்டா, நீ பாரில இருந்து வந்தவன்னு சொன்னா நான் உன்னை நம்பணுமா? உன் ஆளு, உன் மண்டையும், உன் மூஞ்சும். நீ பாரில இருந்து வந்தியா? பொண்ணுங்க பஸ் ஸ்டாண்ட்ல தனியா நின்னா உடனே ராவடி பண்ண கிளம்பிடுறது. அக்கா பாருன்னு ரிட்டானா. எங்க பாரு, ஏதோ பிரச்சனை பிள்ளடா. ஏக்கா என்னாச்சு? எதுக்கு இவனை போட்டு இப்படி விழுக்குற? ஐயோ அக்கா, அங்க பாரு எல்லாரும் வராங்க. நீ விடு. ஏக்கா என்னக்கா, இதுவும் பிரச்சனை பண்ணானா? வாங்க தம்பி, நானும் என் தங்கச்சியும் தனியா நிக்கிறோம். இந்த ராவடி பண்ணிக்கிட்டு இருக்கான். அழகான ஒரு பொண்ணு பஸ் ஸ்டாண்ட்ல தனியா நிக்க முடியலையே இந்த சமுதாயத்துல. ஒரு பொண்ணு அழகா இருந்துட்டா போதுமே உங்களுக்கு? அப்படியே பாஞ்சு வந்துருவீங்களா? அழகா பார்த்து என்னை அமுல் பேபின்னு நினைச்சுக்கிட்டியா? நான் பேண்ட் சொக்கா போட்ட ரவுடி பேபிடா. ஓ காட், வாட் இஸ் திஸ்? மம்மி
தமிழ்நாட்டுல போய் பிளைட்டை விட்டு இறங்குனதும் எல்லாரும் உன்னைய தாங்கு தாங்குன்னு தாங்குவாங்கன்னு சொன்னீங்க மம்மி. ஆனா அடி கொடுத்து என்னைய வீங்க வீங்கன்னு வீங்க வைக்கிறாங்களே. ஏ பியூட்டி. மறுபடியும் பியூட்டியா? அக்கா ஏக்கா விடுக்கா விடுக்கா, நாங்க பாத்துக்கிறோம் விடுக்கா. நாங்க என்ன பண்றேன்னு பாருக்கா, நீ கிளம்புக்கா அங்க இருந்து முதல்ல. டா, உனக்கு எவ்வளவு தைரியம்? கேக்குறதுக்கு ஆள் இல்லைன்னு எங்க அக்கா மேலேயே கை வைப்பியா? நாங்க இருக்கமுடா. இக்கா நீ கிளம்புக்கா, இவனை நான் பாத்துக்கிறேன். இவனை நேரா ஸ்டேஷன்ல கொண்டு போய் விட்டு இவனை என்ன பண்றேன்னு பாரு. ரொம்ப தேங்க்ஸ்பா, ரொம்ப தேங்க்ஸ். இப்படித்தான் தைரியமா இருக்கணும். எதுவும் தப்பு எதுவும் நடந்துச்சுன்னா இப்படித்தான் தைரியமா தட்டி கேட்கணும். சூப்பர்க்கா, நின்னு மாசுக்கா. சரி சரி, நான் எப்பவும் இப்பதான் தைரியமா இருப்பேன். அழகா இருக்கிற பொண்ணுங்களாம் அறிவழியா இருக்க மாட்டாங்கன்னு சமுதாயம் தப்பா நினைச்சிருச்சு. ஆனா நான் அப்படி கிடையாது. ரொம்ப அழகும் சரி, ரொம்ப அறிவும் சரி, எனக்கு நிறைய இருக்கு. ஸ்டெல்லா, வா போலாம். ஏய், இனிமே பிரச்சனை எதுவும் பண்ண அடிச்சு மூஞ்ச குழப்பிடுவேன் பாத்துக்க. டேய், வாயிலெல்லாம் பேசக்கூடாது, அடிச்ச மூஞ்ச குழப்பி விடுறா. ஏய் ப்ரோ, ஒரு அட்ரஸ் கேட்டதுக்காக அந்த பொம்பளை என்னைய போட்டு குத்து குத்துன்னு குத்திட்டு போறா. நீங்க வேற ஏன் ப்ரோ? என்னது அட்ரஸ் கேட்க வந்தவனா? ஆமா ப்ரோ, அட்ரஸ் கேட்கறதுக்கு தான் வந்தேன். அதுக்கு போட்டு இந்த அடி அடிக்கிற. ஐயோ சாரி பாஸ். வாடா கிளம்பலாம் வாடா. உந்தானே எப்படி நம்மள கோத்து விட்டுட்டு போற பத்தியா? என்ன பர்ஸ் அடிச்சிடலாமா? நமக்கு தான் அப்புறம் இது வேற யாருக்கு? தூக்கு. இன்னைக்கு அப்ப ரகலதான். வா வா, மணி 12 ஆயிடுச்சு, கிளம்பு. காலையிலேயே உள்ளங்கை அரைக்கும் போதே நினைச்சேன் என்னவோ தொக்கா மாட்ட போகுதுன்னு. அது பொம்பளை கேன்பேக்குன்னு இப்பதான் தெரியுது. மம்மி மம்மி. ஐயோ, கேன்பேக் வேற காணுமே. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க ஹேண்ட்பேக் பாத்தீங்களா? ஏய், ஹேண்ட்பேக் திருட வந்தவன் தானே? எங்க ஹேண்ட்பேக் எங்கடா? பையில எங்க ஹேண்ட்பேக் திருட எங்க வச்சிருக்க? ஹேய், சும்மா ஏறுமா. உங்க ஹேண்ட்பேக்கை நான் திருடுனா இவ்வளவு நேரம் நான் இதுக்கு இங்க இருக்கேன். உங்க ஹேண்ட்பேக்கை திருட வந்தவன் அதை திருடிட்டு எப்பவா கிளம்பிச்சான். என்னது, அந்த பையில தான் திருட வந்தவனுங்களா? என்னடா சொல்ற? ஐயோ, என்னக்கா இது இப்படி ஆயிடுச்சு? இப்ப என்ன பண்றது? ஐயோ ஸ்டெல்லா, ஹாஸ்பிடலுக்கு போயே ஆகணும். அக்கா, ஹாஸ்பிட்டலுக்கு போறோமோ இல்லையோ, இப்ப வீட்டுக்கு கூட நம்மளால போக முடியாது போலயே. என்னால சுத்தமா முடியல. ஏய் தம்பி, அவனுங்க எங்க போனானுங்கன்னு பாத்தியாடா? ஏய் சொல்லுடா, வாய திறந்து. நான் செஞ்சதெல்லாம் மனசுல வச்சுக்காதடா. அந்த பேக்ல தான்டா பணம் இருக்கு. என் தங்கச்சி இன்னைக்கு ஆஸ்பத்திரியில காமிக்கணும்டா. என் தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லை, அவளுக்கு ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டுட்டு போகணும்டா. ஐயோ பணம் எல்லாம் போச்சே. இப்ப நான் என்ன செய்வேன்னு தெரியலையே. ஐயோ, என்னோட முட்டாள்தனத்தால இவ்வளவு பெரிய விஷயம் நடந்துருச்சு. ஓ எக்ஸ்கியூஸ் மீ, டோன்ட் கிரை. உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் வேணும்னு கேளுங்க, நான் உங்களுக்கு கொடுக்குறேன். டோன்ட் கிரை மேடம். இப்போ நீங்க எங்க போகணும் சொல்லுங்க. பட் என்னைய கடலூருக்கு மட்டும் கொஞ்சம் போய் வச்சிடுங்க. நாங்க ஆஸ்பத்திரிக்கு போகணும். என் பாப்பாவுக்கு இன்னைக்கு ஸ்கேன் எடுக்கணும். அதுல 2000 ரூபாய் பணம் இருந்தது. ஆனா எல்லாத்தையும் பறி கொடுத்துட்டு இப்ப பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுகிட்டு பறி வைக்கிறேன். மேடம் 2000 அமௌண்ட் நான் கொடுக்குறேன். எனக்கு கடலூருக்கு மட்டும் வழி சொல்லுங்க. எங்க மாமா வீட்டுக்கு போகணும். ஏன் பைத்தியக்காரா, இதாண்டா கடலூர். இதுதானா? ஐயோ, எங்க மாமா வீடு எப்படி போகணும்னு தெரியலையே. சுப்பிரமணி, ஏலே, யாரே நம்ம சின்ன பொண்ணு மாதிரி இருக்கு. ஸ்டெல்லா சின்ன பொண்ணு. ஹே நால்மடியாச்சி. சுப்பிரமணி எப்படிடா இருக்க? நல்லா இருக்கியா? ஜி, my name not Subrahmani. My name Sobal. ஆலமுடியே, இது யாரு? நம்ம சொந்தக்கார பையலா? சின்ன பொண்ணு, நீங்க ரெண்டு பேரும் என்னத பண்றீங்க? நாத்தனாக்கு மவன் பாரனுக்கு போயிருக்காளே என் நாத்தனா, அவியலோட மவன். தம்பிக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்றதுக்காண்டி நம்ம ஊருக்கு வந்திருக்கா. அப்படி தம்பிக்கு பாரின் பொண்ணுங்களா பிடிக்கலையா? நம்ம ஊர்ல ஊர் நாட்டு பொண்ணு தான் வேணுமா? அப்பா சுப்பே, நம்ம ஊர் எப்படிப்பா? ஐயா, நம்ம விட்டு தம்பி தானே. தம்பி வந்ததோ நல்லபடியா பேசியிருந்தா நான் சரி நம்ம வசந்தி நாத்தனா பிள்ளை தானே நானே கையோட கூப்பிட்டு வந்திருப்பேன். வந்ததுல இருந்து வாயில வெடி வச்சு வாயை கிழிச்ச மாதிரி ஆன்ச்சி நோன்ச்சின்னு தம்பி நோண்டிக்கிட்டு கிடந்தாரு. அதனாலதான் நான் கொஞ்சம் தம்பி சாரி. அலே, பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தேன்டி, பஸ் ஏற பஸ் வரல, ஒண்ணு வரல. மட்டும் பர்சை எவனே தூக்கிட்டு போயிட்டாண்டி. 2000 பணம் வேற இருந்தது. என் புருஷனுக்கு என்ன பதில் சொல்ல போறேன்னு தெரியலடி. ஐயோ, என்னடி சொல்ற? ஹலோ, டோன்ட் ஃபீல். அந்த பாய்ஸ் அவங்க பர்ஸை எடுத்துட்டு போகும்பொழுது அவங்க கிட்ட சண்டை பட்டு அவங்க பர்ஸை நான் வாங்கி தான் வச்சிருக்கேன். உங்க பர்ஸ் என்கிட்ட தான் இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ்பா, ரொம்ப தேங்க்ஸ். இல்ல, வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு மத்தியானத்துக்கு மேல ஆஸ்பத்திரிக்கு போலாமா? இனி என்னால ஒரு அடி எடுத்து வைக்க முடியாதுமா. பசி மயக்க கண்ணை கட்டுது. என்னால இந்தாக்கா சரியான பசியா இருக்குக்கா. தலையெல்லாம் கருகருன்னு சுத்துது. ஏண்டி இவ்வளவு பசியிலே அந்த பிள்ளைய எடுத்துக்கிட்டு அலையிற? வீட்டுக்கு வாடி முதல்ல. ஏயா சுப்பே, போலாமா? ஓகே ஆன்ச்சி. சரி, அவரை உட்கார விடுங்களேன். சும்மா போய் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு என்னத்துக்கு இப்படி ஒப்பாரி வச்சுக்கிட்டு கிடக்குறிய? ஏண்டி, என் பிள்ளை பக்கத்துல நான் உட்கார கூடாதாடி? என் பிள்ளை பக்கத்துல உட்கார கூட எனக்கு உரிமை இல்லையா? ஏயா, இனி நாம பக்கத்துல உட்காரலையா? சாமி உட்காரல. ஏமா இப்படி பண்றியா? ரெண்டு பேரும் என்னால முடியலமா, இருக்குன்னு சுத்துதுமா. மாமா,
ஒரு வாய் வந்து கஞ்சி குடிச்சிட்டு தம்பி கொடுத்த மாத்திரை போட்டுட்டு போய் படுக்க செத்த போயா போ. அதிசயமா இன்னைக்குதான் உன் பொண்டாட்டி உன்னைய கஞ்சி கொடுக்க கூப்பிடுறவர். போ குடி குடி. எவ்வளவு நாளா கட்டின வருஷனுக்கு காவேரி கஞ்சி ஊத்து துப்பு இல்ல, இன்னைக்குதான் சோறு போடுறாளாம், போய் சாப்பிடு. ஐயா வாய மூடிக்கிட்டு இருக்கவே மாட்டியப்பல இருக்க, என்ன ஒரு முடிவாட்ட தான் வந்துட்டியல? பாவா அந்த மனுஷனே பிபி சுகர்னு ஏறி போய் வந்து உட்காந்து கிடக்குறாரு. நீங்க பேசுறதுலாம் இன்னும் மேல மேல உங்க மகனுக்கு டென்ஷன் தான் வரப்போகுது. நாருங்க மாமா என்ன சொன்னாரு உங்க தம்பிய? ஆஸ்பத்திரியில டாக்டர் கோபப்படவே கூடாதுன்னு சொன்னார்னா இல்லையா? உங்க அம்மா இருக்கிற வரையும் உங்களால நிம்மதியா இருக்கவே முடியாது. எம்மா எம்மா அண்ணன் எங்கம்மா? அடுத்து வந்துட்டால படம் காட்ட பாசமலர் படத்தை இனி போவந்தனிய நிறுத்த மாட்டாளே. மைனி அண்ணனுக்கு என்ன ஆச்சு மைனி? அண்ணன் கழுத்து மட்டும் மயங்கி விழுந்துட்டாரமே, என்ன வயிறு மேஞ்ச கட்டண நீ? உனக்கு இப்படி ஒரு நிலைமையா? உன்னைய நாங்க இந்த நிலைமையில தான் பார்க்கணுமா? யாத்தே இம்மோட்டு நேரம் ஆத்தாக்காரி மட்டும்தான் ஒப்பறி வச்ச, இப்ப தங்கச்சிக்காரி வந்து ஊரையே கூட்டிட்டு வாழ, என்னத்த நான் செய்ய? என் வீடு என்ன இழவு வீடு ஆக்கிடுவாளோ போல இருக்கு இழுவ. ஏ எம்மா சாமி, என்ன இப்படி உன்னைய உட்கார வச்சு புட்டாவலே, உட்கார வச்சு புட்டாவலே, நீ இப்படியா இருக்கடு. உன் அண்ணனுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு உனக்கு கவலை இருக்கு, என் பிள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு எனக்கு கவலை இருக்கு. வேற யாருக்கு வித்து இருக்கு வசனம் இருக்கு? டாக்டர் உன் அண்ணனுக்கு பிபி கூடி போயிடுச்சு, சுகர் கூடி போயிடுச்சுன்னு வாயும் வைத்தியம் கட்ட சொல்லிட்டாங்களா மடி தங்கம்? பிபியா? எந்த வயசுலயா? என்ன பிபி கூடி போயிடுச்சா? என்ன இது அநியாயம்? என்ன அநியாயம் இது? ஐயோ 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 ஐயோ, என் எனக்கு ரத்த கொதிப்பு வந்துருச்சா? ரத்த கொதிப்பு வர அளவுக்கு யானை என்ன ஜெர்மத்தை சுமக்கிறாரு? உனக்கு என்னென்ன கவலை சொல்லுன்னு? இது தங்கச்சி இருக்கிற வரையும் உனக்கு என்ன கவலை? ஒரு ஆள் இருக்கிறது மட்டும் கவலை, வேற என்ன கவலை உன் அண்ணனுக்கு? மொத்த உசிரியும் ஒத்த ஆள சேத்துல எடுக்கிற. என்ன என்னென்ன இது? என்ன கொடுமனா இது? நான் இந்த அநியாயத்தை எங்க போய் சொல்றது? தங்கம் என்னடி செய்ய? நீயும் இல்ல நானும் இல்ல, இந்த வீட்டை பக்கம் ஆளும் இல்ல, என் பிள்ளைக்கு ஒரு வேளை சோறு கொடுக்க இங்க யாரும் இல்ல. எத்த தங்கம் சித்த அவரை ஒரு வேளை சாப்பிட கொடுத்தா பொறவு பேசிக்கலாம், எதுவும் இருந்தாலும் சாப்பாடு. மீனி ஏன் எனக்கு சாப்பாடு குடுக்கறீல? என்ன சாப்பாடு? வீட்ல இன்னைக்கு சோறு ஆக்கணும்ல? பொதுவா நீங்க இப்பலாம் வீட்ல சோறு ஆக்கறதுலன்னு கேள்விப்பட்டேன். கடையில பீஸா பர்கர்னு தான் வாங்கி திங்கறீலாமே, அதுக்கு என் அண்ணன் தான் சாக்குல இருக்கு. சாக்கு கோணி எல்லாம் உன் அண்ணன் தான். அப்படி உனக்கு சொன்ன? எவ சொன்னா? என்கிட்ட காமி, அப்படி விளக்கமாத்து கூட வெளிய தர்றேன். நான் கடையில பீஸா பர்கர்னு வாங்கி தின்னுட்டு கிடக்குறேனா? நல்லா இருக்குடி. அக்கம் பக்கத்துக்காரி என்கிட்ட வந்து சொல்றதுதான் பேச முடியும். நீயும் உன் ஆத்தால வீட்டை விட்டு போனதுல இருந்து உன் நாத்தனாகாரி ஒரு நாள் சோறு ஆக்குனதை நாங்க கண்ணால கூட பாக்கலன்னு ஏன் சொல்றளவ? சொல்லுங்க மை. ஒரு நாளா இருந்தாலும் சரி, 2 நாளா இருந்தாலும் சரி, சரி ஏதோ வாங்கி தின்றுப்பாங்க, அதை பார்த்துட்டு சொல்லிருப்பாளவன்னு நம்பாம விடலாம். ஐயோ ஐயோ, நான் போனதுல இருந்து ஒரு நாள் விடாம உன் மைனி எப்ப பாரு கடையில வாங்கி திங்கிறா, உன் மைனி கடையில வாங்கி திங்கிறான்னு எப்பா தெருவுல தலை காட்ட முடியல. உங்களை பத்தி மட்டும்தான் பேச்சு. ஏய் நம்ம 2 பேர்கிட்டயும் அள்ளி போடுறதுக்கு எவ்வளவு ஏதாவது சொல்லுவா, அதை நீ நம்பிக்கிட்டு கிடப்பியா? எவ்வளவு அள்ளி போடலாம் சொல்லல, என்ன நடக்குது அதுதான் சொல்றாங்க. பிறந்த நாளுக்கு கூட என் அண்ணனை கூப்பிட்டுக்கிட்டு கோட்டலுக்கு தானே கிளம்புனியா? இப்படியே பிரியாணி பீஸா பர்கரு சிக்கனு மட்டனு கடையிலே வாங்கி கொடுங்க. பறவையா பிபியும் வராது சுகரும் வராது. சொல்லுதா சொல்லு, ஏன் சொல்ல மாட்டேன்? உனக்கு வாய் இருக்கு, நீ என்ன வேணா உருட்டுவேன். அது எல்லாத்தையும் கேட்க வேண்டிய இடத்துல நான் இருக்கல. நீ என்ன பேசணுமா பேசிக்க, வாங்கிட்டு திரும்ப எதிர்த்து பேசுறதுக்கு எனக்கு தெம்பு இல்ல. பாவம் என் புருஷன் காலையில இருந்து கஞ்சி குடிக்காம வா புருஷன் எங்கேயும் கை நீட்டி கடை வாங்க கூடாதுங்கிறதுக்காக வயலுக்கு வெள்ளனமா கிளம்பி இப்ப பாரு வயிற்ற காய போட்டுக்கிட்டு மயங்கி விழுந்து வீட்டுல வந்து கிடக்காரு. என் புருஷன் கடை வாங்க கூடாதுன்னு என் அண்ணன் பட்டினி கிடந்தார. இதை நான் நம்பணும். ஐயோ விட்டா நீங்க தெரு தெருவா பிச்சை எடுக்கிறீங்க, அதுக்கு காரணமே நான் தானே சொல்லுவியா போல இருக்கு. இல்ல கேளுதா, கேட்கறதுக்கு ஆள் இல்லாததா கொண்டாட்டமா ஆடுறேன் பாருங்க. நீங்க 2 பேரும் சும்மா என் குடும்பத்துல தலையை நுழைக்கிறதுக்கு எனக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. ஆளுக்கு தனித்தனியா குடும்பம் பிரிச்சுக்கிட்டு போயிட்டே. இன்னும் என்ன கடையில வாங்கி திண்டா உங்களுக்கு என்ன, திண்டாட்டி போனா உங்களுக்கு என்ன? ஏன் ஆமா நான் இப்ப கடையில தான் வாங்கி திங்குறேன், அதனால என்னையா? என் புருஷனுக்கு பிபி வந்தாலும் சரி சுகர் வந்தாலும் சரி, நானும் என் பிள்ளையும் தானே என் புருஷன் இல்லைன்னா கஷ்டப்பட போறேன். 5-10 கொடுங்கன்னு நீங்க கொடுத்து உதவ போறீங்களா? சொல்லுங்க. என் புருஷன் இருக்கிற வரையும் தான் இந்த வீட்டுல ஏதோ என்னைய நடமாட விட போய் அவரும் போய் சேர்ந்து விட்டாருன்னா இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து சுருட்டுக்கிட்டு எங்களை வெளியே துரத்தில வேடிக்கை பாப்பியா? எப்ப அவரும் போய் சேருவாருன்னு பாத்துக்கிட்டு பந்தயம் கட்டிக்கிட்டு திரியுறீங்க. உங்களுக்கு சொன்னவள மாதிரிதான் எங்களுக்கு வந்து சொல்றாளவன். ஆத்தாலும் அவளும் வெள்ளி செவ்வாய் வந்துட்டா போதும், ஆத்தாலும் அவளும் கோயிலா சுத்துறாளவ ஏன்னு தெரியலன்னு உங்களை பத்தி என்கிட்டயும் தான் வந்து சொல்றாங்க. என்ன அதெல்லாம் கேட்டுக்கிட்டா இருக்கேன். கேட்டுக்கம்மா, உன் மருமக சொல்றது கேட்டுக்க. கோயிலுக்குள்ள ஏறி இறங்கி நம்ம அண்ணனுக்கு மந்திரம் முடிச்சு நம்ம அண்ணனை நம்ம பக்கம் சேர்க்க போறோமா? நம்ம மைனி இதுதான் சொல்லுதுமா. உனக்கு விளங்குதே விளங்கலையா? இதான் ஒன்னா நம்பர் வீணா போனவளாச்சா? உனக்கு எப்படி விளங்கும்? வாங்கிட்ட சொல்றதும் ஒண்ணுதான், செவிடம் காதது சங்குதறதும் ஒண்ணுதான். ஏய் எனக்கு எல்லாம் விளங்குதுடி, இவ்வளவு விளங்குது.
நானும் என் மகனும் கோயில் கோயிலா ஏறி இறங்கி எங்க மகனை எங்க பக்கம் இழுத்துக்கிட்டோமா? பேசுமா பேசு. என் புள்ள முடியாம கிடக்குறான்ல, அவன் நல்லா இருந்திருந்தானா இந்நேரம் உன்னை என்ன பண்ணிருப்பான்னு தெரியும். ஏன் என்ன பண்ணிருப்பாரு? என்ன பண்ணிருப்பாரு அவரு? ஏய், நீ இவ்வளவு வாய் பேசுறதுக்கு என் மகன் நல்லா இருந்திருந்தா நீ வார்த்தையை விட ஆரம்பிச்ச உடனே உன் கண்ணத்துல பலார்னு உன்னை விட்டு உன்னை வெளில துரத்திருப்பா. அதுக்குதான் நிக்கிறீங்க ரெண்டு பேரும், அதுக்கு தானே நிக்கிறீங்க. வேற எதுக்கு நிக்கிறீங்க சொல்லுங்க? வேற என்ன உங்களுக்கு? எப்படா இவ கிளம்புவா, எப்படா நம்ம எல்லாத்தையும் சுருட்டிக்கலான்னு தான் பாத்துக்கிட்டு இருக்கீங்க. புள்ள மயங்கி விழுந்துட்டானே, பார்க்க வந்த ஆத்தாளின் தங்கச்சிய மாதிரியா இருக்கீங்க. என் மேல போட்டி போட்டுக்கிட்டு நிக்கிறியே, அப்படி நான் உங்களுக்கு என்ன படி பாவம் செஞ்சேன்? ஐயோ அம்மா மைனி, இங்க செஞ்சது எல்லாமே எங்களுக்கு நல்லதுக்கு மட்டும்தான் மைனி. எங்கடா நல்லா இருந்து வாழ்க்கையில முன்னுக்கு வந்துருவோன்னு சொல்லி ஒரு 30,000 கடன் கொடுத்து உதவ மாட்டேன்றீங்க. பேசுறாங்க பேச்சு. அதாடி, தயவு செஞ்சு உங்க புராணத்தை நிறுத்துங்கம்மா. என்னால முடியல, நெஞ்சு வெடிச்சிரும் போல இருக்கு. ஐயோ என் பிள்ளை நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்றானே, ஆவி சண்டாலே என் பிள்ளைக்கு நெஞ்சு வலியா உண்டாக்கிட்டாலே. ஐயோ என் பிள்ளை என்ன என்ன இருண்ண தண்ணி எடுத்துட்டு வரேன் இரு. ஆமாமா, ஆத்தாலும் தங்கச்சியும் வம்படியா என்கிட்ட வம்பு பண்ணணும்னே வந்திருக்காங்க. உங்களுக்கு முடியலன்னு சொல்லி நான் இவ்வளவு நேரம் வாயால பேசிக்கிட்டு இருக்கேன். இல்லாட்டி என் விளக்கமாரி தான் பேசும். வந்து சாப்பிடுங்க, எழுந்துருங்க. இந்த மைனி, நீ இம்புட்டு நாள் என் அண்ணனை பாத்துக்கிட்டது போதும். எந்த லட்சணத்துல பாத்து கிழிச்சிருந்தா என் அண்ணனுக்கு பிபியும் சுகரும் கூடி போயிருக்கும். சும்மா நல்ல மாதிரி இங்க ஆட்டம் போட்டுக்கிட்டு என் அண்ணன் மேல பாசம் உள்ள மாதிரி நடிச்சுக்கிட்டு நீ ஒன்னும் பண்ண தேவையில்லை. என் அண்ணனுக்கு இப்ப நானும் என் ஆத்தால இருக்கோம். நாங்க பாத்துக்கிறோம். நாங்க பார்த்து என் அண்ணனுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு என் அண்ணனை நாங்க காப்பாத்தி அவரை உடம்ப நாங்க நல்லா ஆக்கிக்கிறோம். போங்க போய் பேசாம கடத்தண்ணில ஆர்டர் போட்டு திங்கிற வேலையை பாருங்க. செல்லுல ஆர்டர் போட்டு வேற திங்க வேண்டியதாயிருச்சு. அநியாயத்தை எங்கன்னு சொல்ல, என் அண்ணனுக்கு தான் கண்ணும் தெரியல காதும் கேட்கல. என் அண்ணன் என்ன வீட்டுல நடக்கிற அநியாயத்தெல்லாம் தட்டியா கேட்கறாரு? கேட்காத குத்தம் தான் இப்படி நல்லா கொடுத்து போயிருக்காங்க. ஆமா, இப்ப நீங்க என் கூட சாப்பிட வர போறீங்களா இல்லையா? அண்ணன் வர மாட்டாரு. மாமா உங்ககிட்ட தான் பேசினு இருக்கேன். என்ன இப்படி மிரட்டி மிரட்டி தான் என் மாமனை மயக்கி வச்சிருக்கா. என்னடி ஓவரா வாய் கோணிக்கிட்டு போகுது. யாத்தே என்ன குத்து அம்மா. இந்தம்மா ஓசில உட்காந்து தின்னமா வேலையை பாத்துக்கிட்டு போனமா நீங்க புருஷனுக்கு பொண்டாட்டிக்கு மூட்டி குட்டுக்கிட்டு இருந்த புதிகிழமை உடைச்சிருவோம் பாத்துக்க. ஐயோ என் பிள்ளைய அடிச்சுட்டாலே நாத்தனா மேல கைய வச்சுட்டாலே. ஐயோ என் மவன் முடியாம கடக்கான்னு தெரிஞ்சு நாங்க ரெண்டு பேரும் என் மவனை பார்க்க வந்தோமே, என் மவளை இப்படி அடிச்சு துரத்துறாளே. இந்த வாய் இப்ப உனக்கு நம்ம நமைக்குதா? உன் வாயில இருந்து சத்தம் வந்துச்சு, இங்க உன் மவன் மூக்கு மகரையெல்லாம் உடையும். வாய மூடுபா, வேலை தாங்க முடியல. என்ன குத்து கடவுப்பட்டல அடுதுபா. என்ன ஓ பொண்டாட்டி சாப்பிட கூப்பிட்டு நீ போவலத என்னைய போட்டு பொழக்குது. போன போய் சாப்பிடு. பாவம் அந்த மனுஷன் பாப்பாக பார்க்காம கண்ணு முடிச்சு சோறு தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டு தங்கச்சி பாவம் அவன் எப்படியாவது நல்ல நிலைமைக்கு வரணும்னு கண்ட பையகிட்ட கையை நீட்டி கடை கேட்டுக்கிட்டு கிடக்குறாரு. நீ என்ன கொண்டாட்டமா கொண்டாடுறிய? ஏண்டி ஆத்தால மாவுல நீனுக்கு நீர் வடிச்சிட்டீங்கன்னா அப்படியே உங்களுக்கு என் புருஷ மேல பாசம் பொங்கிக்கிட்டு ஊத்துதுன்னு நான் நம்பிடுவேனே. நடுப்பு கட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. பேசாம கிளம்ப போறீங்களா இல்ல எம்பிடிச்சனாலும் உங்க கறிக்கு உரைக்காம போகுது. வந்துட்டாளுவ மேலுக்கு முடியாத அண்ணனை பார்க்க வந்த மாதிரி வந்திருக்கா. கலகத்தை உண்டாக்கி குளிர் காயிருதுல நம்பர் 1 ஆல்ரெடி நீனு. சி ஐயோ என் மாமா வாயை உடைச்சிட்டு போறாளே பாவி. ஓ வாயை கொஞ்சம் மூடு சாமி, ஓ வாயை கொஞ்சம் மூடு. வா பேச்சு கட்டு வந்த பிறகு எனக்கு நல்லா வேணும். அண்ணனுக்கு முதல்ல சரியாகட்டும், அதுக்கப்புறம் இவளுக்கு இருக்க பெரிய ஆப்பு. இவளை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. வணக்கம் நண்பர்களே, நேற்று போட்ட வீடியோவுக்கு 3700 வியூஸ் வந்திருக்கு, 370 லைக்ஸ் வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இந்த அளவுக்கு லைக் வந்து பார்த்தே ரொம்ப வருஷமாச்சு. வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காம பாருங்க. அப்புறம் இன்னைக்கு சாயந்தரம் ஒரு வீடியோ போடலாம்னு இருக்கேன். போடலாமா வேணாமான்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோக்கும் மறக்காம உங்களோட லைக்ஸ் போட்டுட்டு வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட் பண்ணிட்டு போங்க. கதை உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறோம். உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் தான் இந்த வீடியோவை இன்னும் ஒரு 4 பேர் பார்க்கறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். மறக்காம வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களும் வீடியோவுக்கு லைக் போட்டுட்டு போங்க. சாயந்தரம் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சிட்டுக்குருவி.